அதாவது உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதையும் தடாபுடான்னு செய்யறதில்ல. அவர் குறித்து நிதானமாய் முன்னே யோசித்து செய்வார். நம்ம பின்னால யோசிப்போம், தேவை வரும்போது யோசிப்போம். ஆனா நம்மை குறித்ததான யோசனை கர்த்தருக்கு முன்னே இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை குறித்து கர்த்தர் முன்னே யோசிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன செய்யணும் முன்னே யோசிச்சிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும்னு 80 வருஷத்துக்கு முன்னால மோசேயை எகிப்திலே பிறக்க வைத்து, அந்த மோசேயை பார்வோன் அரண்மனையிலே வளர்க்க வைத்து, அந்த மோசேயை 40 வருஷம் வனாந்தரத்திலே பழக்குவித்து 80வது வயதிலே மீண்டும் வந்து ஜனங்களை மீட்க கர்த்தர் 80 இயர்ஸுக்கு முன்னால ஒரு தீர்மானம் போட்டுட்டாரு. என் ஜனங்களை மீட்க ஒரு குழந்தை இந்த தேசத்தில் பிறக்க வேண்டும். அவனை எங்க வளர்க்க வேண்டும்? அதே எகிப்தின் அரண்மனையிலே வளர்த்த வேண்டும். எங்க கொண்டு போய் வச்சுட்டார்? ரட்சகனை எங்க வச்சுட்டாரு? எந்த எகிப்திலிருந்து ரட்சிக்கணுமோ ரட்சகனை எகிப்தின் அரண்மனைக்குள்ளே வைத்து வளர்த்தார். பார்வோன் இருந்த ஜனங்களை மீட்கிற ரட்சகன் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளேயே வச்சு ரட்சிப்பார் என்றது அவனுக்கு தெரியல. என் கர்த்தர் செய்கிறது பிரமிக்கத்தக்கதா இருக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது பிரமிக்கத்தக்கதா இருக்கும்.